ஐயோ, அம்மா தூங்கிட்டாங்களா என்னன்னு தெரியலையே. என் பொண்டாட்டி வேற பாவம் தனியா காத்துக்கிட்டு இருப்பா. டெல்லி எல்லாம் தேடி தேடி உன்னை கண்டேனே. யோ அப்பா, என்னைய அப்பையில இருந்து டெல்லி எல்லாம் தேடி தேடின்னு இன்னுமா அந்த பிள்ளைய கண்டுபிடிக்கல நீ? டேய், நான் எங்கட பிள்ளைய தேடிக்கிட்டு இருக்கேன், பாத்துலேன்றா. கொஞ்ச நேரம் சும்மாரியா. நீ அது டெல்லி எல்லாம் தேடி இன்னும் கண்டுபிடிக்கல. நான் பக்கத்து ரூம்லயும் பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு போக முடியாம உட்காந்துருக்கேன். சோ எவையா அந்த ஆடி மாசம் எல்லாம் கண்டுபிடிச்சது? அவ வேற பாவையா, நாளைக்கு எக்ஸாம் இருக்கு அவளுக்கு. அவங்க வீட்டுல இருந்தாலே என்கிட்ட வீடியோ கால் பண்ணி வச்சுட்டே தான் படிப்பா. அதுவும் என்ன பாத்துட்டே தான் படிப்பா. இப்ப நம்ம வீட்டுக்குள்ள இருந்துட்டு அவ மட்டும் தனியா இருக்காளே. ஐயோ அப்பா, ஏதாவது பண்ணியா? இவ்வளவு புலம்புறல. டேய் சன்னே, உங்க அம்மா கிளம்ப பயந்துகிட்டு இருக்க. போடா, போய் உன் பொண்டாட்டிய பாரு. வயசு 28 வயசு ஆயிடுச்சு, இன்னமும் அம்மாக்கு பயந்துகிட்டு இருக்கான். அடிச்சுப்பா. அப்படிங்கிற இங்க பாரு, உன் பொண்டாட்டிக்கு மட்டும் இது தெரிஞ்சது உன்னையதான் சாவடிச்சிருவேன் பாத்துக்கோ. அவளை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன்டாம் அவனே. யூ டேக் கேர் ஆஃப் மை டாட்டர் இன் லா. இந்த இங்கிலீஷுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. சரி, நான் போய் அவளை பாக்குறேன். மச்சான், துருவன். சொல்லுங்க அன்பு. நான் உங்களை ஏதாவது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்ல நைட்டு 11 மணி ஆயிடுச்சு. நீங்க கார்ல போயிட்டு இருந்தீங்க. உங்களை நிப்பாட்டி நான் பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ண சொன்னேனே. உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? இல்லங்க, பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்பாவை ஊருக்கு போறதுக்காக பஸ் ஏத்தி விட தான் வந்தேன். அப்பாவை பஸ் ஏத்தி விட்டுட்டு தான் நான் வந்துட்டு இருந்தேன். அப்பதான் நீங்க கை காமிச்சீங்க. இப்ப திருப்பி ரிட்டர்ன் பஸ் ஸ்டாப்க்கே போறேன், அவ்வளவுதான். ஓ அப்படியா? சரி, ஓகே. அப்புறம் அன்னைக்கு உங்ககிட்ட ஹார்ஷா பேசிட்டேன்ல, அதுக்கு சாரிங்க. பரவாயில்ல. நான் அதுக்கப்புறம் நீங்க எனக்கு கால் பண்ணுவீங்கன்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா நீங்க எனக்கு காலே பண்ணல. இல்ல, நீங்க தான் கால் பண்ண கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அதான் பண்ணல. ஆஹா, அப்போ இல்ல. நான் அதுக்கு அடுத்த நாள் கடைக்கு உங்களை தேடி வந்தேன். அப்போ உங்க கடையில வேலை பாக்குறாருல, அன்னைக்கு கூட நான் வந்தப்ப இளநீ வாங்கி கொடுத்தாரே, அவரு தான் இருந்தாரு. அவர் வந்தா நான் சாரி கேட்டதா சொல்லுங்கன்னு சொல்லி இருந்தேனே, அவர் உங்ககிட்ட சொல்லலையா? என்னது, கடைக்கு வந்தீங்களா? அட பரதேசி பொண்ணாட, அத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. ஆமாங்க, கடைக்கு வந்தேன். அவர் மட்டும் தான் இருந்தாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, அவங்க தங்கச்சிக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு, அதனால அவர் பிஸியா இருக்காருன்னு சொன்னாரு. அப்போதான் அவர் கடைக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் சாரி சொன்னேன்னு சொல்லிடுங்க, எனக்கு அப்புறம் கால் பண்ண சொல்லுங்கன்னா சொன்னேன். அவர் உங்ககிட்ட சொல்லல போல. ஐயோ, அவன் ஒரு பஞ்ச பரதேசிங்க. அவன்கிட்டயே போய் சொன்னீங்க? எல்லாத்தையுமே சொன்னான், இத மட்டும் சொல்லல. சரி விடுங்க. அதான் இப்போ பாத்துக்கிட்டாச்சுல, நேர்லயே சாரி கேட்டுக்கிறேன். ஐ எம் சோ சாரி. என்னதான் இருந்தாலும் நான் உங்ககிட்ட அவ்வளவு ஹார்ஷா பேசி இருக்க கூடாது. ஐயோ, நீங்க வேற. நான் தாங்க உங்ககிட்ட சாரி கேட்கணும். என்னதான் இருந்தாலும் உங்க பெர்மிஷன் இல்லாம உங்க போன் நம்பர் எடுத்திருக்க கூடாது. சாரிங்க. பரவாயில்லங்க. நீங்க என்னோட போன் நம்பர் எடுத்ததுக்கு நீங்களும் சாரி கேட்டுட்டீங்க, நான் உங்களை திட்டினதுக்கு நானும் சாரி கேட்டுட்டேன். ரெண்டும் சரியா போச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க, ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, எந்த ஊருக்கு போறீங்க? ரொம்ப எமர்ஜென்சின்னு என்ன நிப்பாட்டினீங்க, இப்ப என்னமோ ஜாலியா வரீங்க. அது அது வந்து ஊருக்கு தான் போகணும். ஒன்றும் இல்லை, நீங்க பஸ் ஸ்டாப்ல மட்டும் இறக்கி விட்டுருங்க. சரிங்க. ஆமா, உங்க தங்கச்சிக்கு கல்யாணம்னு சொன்னாங்க, கல்யாணம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சுங்க, இன்னைக்கு காலையில தான். அப்படியா? இன்னைக்கு காலையில என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கும் கல்யாணம். ஹோ. என்ன நானே பேசிட்டு வரேன், நீங்க எதுவுமே பேச மாட்டீங்க. பேசுறதுக்கே பயமா இருக்குங்க. எது கேட்டாலும் ப்ராப்பராவே ஆன்சர் பண்ண மாட்டீங்க. ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. என்னோட சிச்சுவேஷன் அந்த மாதிரி. மத்தபடி நான் ரொம்ப நல்ல பொண்ணுங்க. நீங்க ரொம்ப நல்ல பொண்ணா? சரிங்க. ஏங்க சிரிக்கிறீங்க? இல்லையா பின்ன? ஐயோ, ஆமாமா, ரொம்ப நல்ல பொண்ணுதான். பரவாயில்லையே, இவ்வளவு நாள் பேசினதுக்கு இன்னைக்கு தான் நல்லா ஜாலியா பேசுறீங்க. அதான் சொன்னேனே, என் சிச்சுவேஷன் அந்த மாதிரின்னு. என்ன சிச்சுவேஷன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல, கேக்குறேன். உங்களுக்கு சொல்ல விருப்பமா இருந்தா சொல்லுங்க, இல்லனா விட்டுருங்க. அப்புறம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன்னு அதுக்கும் திட்டுவீங்க. அது ஒரு பெரிய கதைங்க. பெரிய கதையா? பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் இருக்கு. அந்த 1/2 மணி நேரத்துல சுருக்கி சொல்லுங்க, கேட்டுக்கிறேன். உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிருக்கேன்ல, அம்மா அப்பாலாம் இறந்துட்டாங்க. ஆமா, அது சொன்னீங்க. நான் ஒரே பொண்ணுதான். நான் பிறந்த கொஞ்ச நாளே அம்மா அப்பா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அம்மாச்சி கூட நான் தனியா தான் வளர்ந்தேன். நான் பெரிய பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் எங்க அம்மாச்சியும் இறந்துட்டாங்க. ஐயோ, அப்புறம் தான் என் வாழ்க்கையில என்னால மறக்க முடியாத துயரத்தை சந்திச்சேன். என்னாச்சுங்க? என்ன சுத்தி எங்க சித்தி, எங்க மாமா, பெரியப்பா, பெரியம்மா, சித்தப்பா இப்படி எல்லாரும் என்ன நல்ல அன்பா பாத்துக்கிட்டாங்க. சூப்பர்.
சூப்பர்னு சொல்லாதீங்கங்க. அதெல்லாம் வெறும் வேஷம்னு எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, எல்லாம் சும்மா வேஷம் தான். எங்க கிட்ட இருக்கிற சொத்தை எழுதி வாங்குறதுக்காக என்ன நல்லா பாத்துக்கிற மாதிரி அப்படி நடிச்சாங்க. அடப்பாவிகளா! இதெல்லாம் எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தாங்க தெரியும். ஆரம்பத்துல எல்லாத்தையுமே நம்பினேன். ஆனா அதுக்கப்புறம் தான் எல்லாமே வேஷம்னு புரிஞ்சுது. அதனாலதான் அவங்களெல்லாம் விட்டு விலகி வந்துட்டேன். நல்லது தாங்க. இந்த சொந்தக்காரங்களே இப்படிதான் காசு பணம் பேய் பிடிச்சு அலைவாங்க. அவங்க கிட்ட எல்லாம் இருக்கிறத விட இந்த மாதிரி விலகி வந்துடணும். ம், ஆமாங்க. ஐயோ, செக் போஸ்ட்ல வேற செக் பண்றாங்களா? ஏங்க, என்ன சொல்றீங்க? டிராபிக் ஆயிடுச்சுங்க. ஏன்? செக் போஸ்ட்ல போலீஸ் நின்னு ஒரு காரு லாரி எல்லாத்தையும் தனித்தனியா செக் பண்ணிட்டு இருக்காங்கங்க. என்னங்க சொல்றீங்க? செக் போஸ்ட்ல போலீஸ் செக் பண்றாங்களா? ஐயோ, என்னங்க, எனக்கு காரை திருப்ப முடியுமா? என்னங்க சொல்றீங்க? ஏன் காரை திருப்ப சொல்றீங்க? செக் போஸ்ட்ல போலீஸ் நின்னு செக் தானே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நம்மள என்ன பண்ண போறாங்க? ஐயோ, இல்லங்க, நான் இதெல்லாம் உங்ககிட்ட அப்புறம் டீடைலா சொல்றேன். தயவு செஞ்சு காரை திருப்புங்க. என்னங்க, பின்னாடி வண்டி லைன்ல நிக்குது, முன்னாடி நிக்குது. இப்ப எப்படி நான் திருப்ப முடியும்? ஐயோ இல்லங்க, போலீஸ் என்ன பாத்திர கூடாதுங்க. போலீஸ் பாத்திர கூடாதா? போலீஸ் பார்த்தா என்னங்க? ஐயோ, உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? என்னங்க, என்ன தேடுறதே போலீஸ் தாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சதா இப்ப வேற ஊருக்கு போகணும்னு பஸ் ஏற போறேன். போற வழியில போலீஸ் என்ன பாத்துட்டாங்கன்னா என்ன சும்மா விட மாட்டாங்கங்க. தயவு செஞ்சு எப்படியாவது என்ன போலீஸ் கிட்ட இருந்து காப்பாத்துங்க ப்ளீஸ். போலீஸ் கிட்ட இருந்து காப்பாத்தணுமா? ஐயோ, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப என்ன, போலீஸ் உங்களை பார்க்க கூடாதா? ஆமாங்க, என் போட்டோவை வச்சு தேடிக்கிட்டு இருக்காங்கங்க. ப்ளீஸ்ங்க, போலீஸ் கிட்ட நான் மாட்ட கூடாதுங்க. என்ன எப்படியாவது பஸ் ஸ்டாண்ட்ல மட்டும் பத்திரமா பஸ் ஏத்தி விட்டுருங்க ப்ளீஸ். என்னங்க, பஸ் ஸ்டாண்டுக்கு இது ஒரு வழிதான் இருக்கு. இங்கேயும் போலீஸ் நிக்கிறாங்க. இப்போதைக்கு இதை கிராஸ் பண்ணோம்னா கண்டிப்பா மாட்டிக்குவோம். இப்ப என்னங்க பண்றது? நான் காரை ரிவர்ஸ் எடுக்க ட்ரை பண்றேன். அப்படி நம்மளால முடிஞ்சதுன்னா நம்ம வேற எங்கேயாவது கொஞ்ச நேரத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் பஸ் ஸ்டாண்ட் போக முடியும். ஓகேவா? இப்போதைக்கு எனக்கு ஓகேங்க. தயவு செஞ்சு என்ன எப்படியாவது பஸ் ஸ்டாப்ல மட்டும் பத்திரமா பஸ் ஏற்றி விட்டுருங்க. சரி, ஓகே, பதட்டப்படாதீங்க. நான் இப்ப ரிவர்ஸ் எடுக்கிறேன். என்னால முடிஞ்சதுன்னா அப்படியே யூ டர்ன் பண்ணி அங்கிட்டு போயிடலாம். அங்க போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறமா உங்களை பஸ் ஸ்டாண்ட் கூட்டிட்டு வரேன். ஓகே தானே? சரிங்க. ஆனாலும் தன் மௌனம் மட்டும் ஏதோ செய்தடி, என ஏதோ செய்தடி. காதல் இதுதானா? போலீஸ் கிட்ட மட்டும் நான் மாட்டிடவே கூடாது. போலீஸ் இவங்களை தேடுறாங்கன்னா இவங்க யாரா இருப்பாங்க? ஒரே மர்மமா இருக்கே. நிலவின் முதுகும் பெண்ணின் மனமும் என்றும் ரகசியம் தானா? கனவிலே நீ சொல்லடி பெண்ணே, காதல் இதுதானா? ஐயோ, வெயிட் பண்ணி பார்த்துட்டு தூங்கிட்டா போலே. நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கா. இப்ப எழுப்ப வேணாம். எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். சாரிடி பொண்டாட்டி, உன்னை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன். நல்லா படுத்து கூட தூங்க முடியாம அப்படியே சாஞ்சிட்டல. இரு வர. ஓய், இது என்னோட எவ்வளவு நாள் கனவு தெரியுமா? நீ என் பக்கத்துல என் பொண்டாட்டியா என் கூட படுத்திருக்கணும்ன்றது என்னோட ட்ரீமடி. அது இன்னைக்கு நிறைவேறி இருக்கு. அது நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அந்த சந்தோஷத்தை உன் கூட ஷேர் பண்றதுக்கு நீ முழிச்சில்ல. காலையில எந்திரிச்சோனே நீயே ஷாக் ஆயிருவ பொண்டாட்டி. ஓய் பொண்டாட்டி, ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ. நீ அருகில் வந்த நிலைய நானும் மனதில் சென்று ஒலிய, நீ மனதில் இன்னொருவம் கண்டுபிடிப்பா.